மட்டும் இல்லை, சிஎஸ்கேல வந்து தோனி அவர்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் நேற்று பண்ணாரோ அதை விட ஒரு 2 பேர் வந்து ஒரு நல்ல நாக்கு வந்து நேற்று ஆடி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே இந்த 2 பேர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த வெற்றி நம்மளுக்கு கிடையாதுன்றது உண்மை. ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு நல்ல கேம் வந்து சூப்பராக அப்படியே அமைதியாக ஜம்முன்னு ஒரு 50 ரீச் ஆனாப்ல. இந்த பக்கம் என்ன அப்படின்னா சிவம் தூபே உள்ளே வந்தோடனே ஒரே ஒரு ஸ்பின் கோபால் அவருடைய பால் லாஸ்ட் பால் மட்டும் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படி நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி, ஏன்னா சிவம் தூபே ஆன் ஸ்ட்ரைக், ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் யாருமே இனிமேல் அந்த பக்கம் வராதிங்கன்னு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் சிவம் துபே வந்து ஸ்பின்னர்ஸுக்காக வளர்க்கப்படுற, சிக்ஸர்கள் அடிக்கிறதுக்காக வளர்க்கப்படுற ஒரு செல்ல குழந்தை சிஎஸ்கேல அப்படின்றது தெரியும். பட் ஆனால் இப்படி இருக்கப்போ என்ன நடக்க போகுது, ஐயோ சிவம் துபேக்கு ஸ்பின்னர்ஸ் தானே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் தலைமை ஃபாஸ்ட் பவுலர்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. 66 ரன் மனுஷன், ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸர் மணின்னு செல்ல பேர் வச்சு அழைக்கப்பட்ட ஆறுசாமி நேற்று 4 மணி ஆகிட்டாப்ல. கிட்டத்தட்ட வந்து 10 4 கிட்ட அடிச்சிருந்தாப்ல மனுஷன். சிக்ஸருக்கும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதே அளவுக்கு 4 கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மளுக்கு வின்னிங்